ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அடுத்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். பட் இதை பேசிக்காக நம்ம எப்படி வரைஞ்சி செய்யணும் அப்படின்ற ஒரு டிசைன் தான். நம்ம ஈஸியாகவே வரைய முடியும். நான் பென் யூஸ் பண்ணி தான் வரைக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும். நீங்கள் நேரடியாக ப்ளவுஸில் வரையும் போது கண்டிப்பாக இன்ச் டேப் யூஸ் பண்ணுங்கள் இந்த டிசைனுக்கு. அடுத்தது டெய்லரிங் சோக்கு இல்லைன்னா டெய்லரிங் பென்சில் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அது மேலேயே நீங்கள் டிசைன் போட்டு மறைக்கணும். நீங்கள் மார்க் பண்ண எந்த அடையாளமும் தெரியக்கூடாது. பேனை கம்பல்சரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வரையும் போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் சோக்கு வச்சு வரைஞ்சிங்கன்னா ஒரு துணி வச்சு சும்மா அழிக்கும் போது அழிஞ்சிரும். ஓகேவா? அதனால் டெய்லரிங் சோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வரையணும் அப்படின்றது காட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 டிசைன் வரையாமல் அப்படியே ரேண்டமாக போடுற டிசைன் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த டிசைன் லைட்டாக சிம்பிளாக எப்படி நம்ம வரைஞ்சி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் செயின் போட்டுக்கிறேன். ஒரு 3 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். 3 லைன் செயின் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போட்டுக்கிறேன். சுகர் பீட்ஸ் ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் 2 பீட்ஸாக தான் போடுவேன். 3 4ன்னு எப்போவுமே போட மாட்டேன். சுகர் பீட்ஸ் போடும்போது இங்கே பாருங்கள், 2 பீட்ஸ் நம்ம எப்படி தட்டி விடுறோம் இல்லையா, அதை இப்படி நல்லா டைட் பண்ணி அந்த பீட்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம செயின் போடணும். நம்ம லூஸாக விட்டு செயின் போட்டோம்னா பீட்ஸ் ரொம்ப லூஸ் ஆகிடும். நல்லா இப்படி டைட் பண்ணிட்டு தான் நம்ம செயின் போடணும். ஸோ இதில் ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஷேப்புக்கு ஃபுல்லாக நான் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது வீட் பீட்ஸ் ஒரு லைன் போட போகிறேன். இதுதான் ஒரு லைன் போட போகிறேன். பீட்ஸை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு எந்த பீட்ஸ் பிடிக்குதோ அது போடலாம். இந்த பீட்ஸ் தான் போடணுன்னு ரூல்ஸ்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்ச பீட்ஸ் போடலாம். இந்த பீட்ஸ் சம்டைம் இப்படி 2 பீட்ஸாக ஒட்டி இருக்கும். அதை நம்ம இப்படி உடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ டியூப் பீட்ஸ் மாதிரி இது கூட வி ஷேப்புக்கு யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் டியூப் பீட்ஸை 2 பக்கமும் ஜிக்ஸாக்காக போட்டிருந்தேன். அந்த மெத்தடில் இந்த பீட்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது லைனாக வேணுனாலும் போடலாம். நான் ஒரு 3 mm போட்டு ஒரு பீஸ் போட்டுறேன். ஸோ நம்ம விருப்பம்தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீட் பீட்ஸை லைனாக போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். நடுவில் ஒரு 3 mm போட்டால் அது வேறு டிசைனாக இருக்கும். ஸோ நம்ம மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி
நம்ம வந்து க்ரியேட்டிவாக மாற்றிக்க வேண்டியதுதான். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட விரும்பினாலும் போடலாம், அப்படி இல்லை 3mm பீட்ஸ் போடுறதுனாலும் போடலாம். ஸோ இந்த இடத்துல எது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக சூட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து போடலாம். நம்ம விருப்பம்தான். சுகர் பீட்ஸே தான். இப்போ ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டால் ஒன்று இப்படி போட்டுட்டு திருப்பியும் சுகர் பீட்ஸ் தான் போடணுன்னு ரூல்ஸ்லாம் இல்லை, நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வீட் பீட்ஸ் அண்ட் 3M ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா சின்னதாக ஒரு ட்ராயிங் வரைய போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான். அதுக்கு வந்து நீங்கள் டேப் கம்பல்சரி யூஸ் பண்ண வேண்டியது வரும். டேப் இல்லாமல் இந்த ஒர்க்கு வந்து செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வரையணும். அதுக்காக பெரிய ட்ராயிங்லாம் ஒன்றும் கிடையாது. வரையணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வரைகிற ட்ராயிங் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க, சரியா? இல்லை மேலே இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கிறேன், சின்ன ஒரு மார்க்கு, ஒரு அடையாளம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் டெய்லரிங் சாக் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது 1/2 இன்ச்சு வேணால் 1/2 இன்ச்சு விடலாம், இல்லை 1/4 இன்ச்சில் வேணுனாலும் 1/4 இன்ச்சிலேயே வைக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு படி அப்படியே மார்க்கிங் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த 1/4 இன்ச்சில் என்ன செய்ய போகிறேன்னா அதை ஒரு இந்த பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு போட முடியாது. ஏன்னா ப்ளவுஸோட இந்த சைஸே நம்மளது சின்னது இல்லையா? இப்போ நீங்கள் எப்படியுமே ஸ்லீவோட ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச்சு வர மாதிரி தான் எடுப்பீங்க. அப்போ ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.25 வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது மொத்தமே 1 இன்ச்சு ஷோல்டர் தான். இந்த பாருங்க, மொத்தமே 1 இன்ச்சு ஷோல்டர் தான். அப்படின்னும் போது நான் பெரிய லைன் போட முடியாது. அதனால் நான் ஒரு இந்த டேப்பில் ஒரு 3 கோடுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி கோடு இப்படி போடும்போது சுற்றி ஒரே சைஸு வேணும்னா போடலாம், இல்லை ஒன்று பெருசாக போட்டு ஒன்று சின்னதாக போட்டு ஒன்று பெருசு ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம்தான். ஆனால் நான் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இந்த டேப்பில் இந்த 3 கோடு இருக்கிற அளவுக்கு நான் பார்த்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுவும் 1/4 இன்ச்சு அளவுக்கு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படியே போட்டே வரணும். இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த டேப் வச்சே தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து இதை 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இன்னும் கிட்ட வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த பெரிய ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு தள்ளி தான் வரும். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால அப்படி இருக்குது. 1/4 இன்ச்சுன்னு ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டேப்பில் 3 கோடு அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு. ஸோ உங்களுக்கு கீழே இந்த வளைவு இடம் மட்டும் கொஞ்சம் விரிஞ்சு வரும். ஸோ நீங்கள் அதனால தான் டெய்லரிங் சாக் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா மிஸ்டேக் ஆச்சுனாலும் உங்களால் அதை கரெக்ட் பண்ண முடியும். பேனானா அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சென்டராக வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கோடாக வரணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் கோடாக வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/4 இன்ச்சு மார்க்கிங்கை நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வளைச்சி நான் பண்ணிட்டு காட்டுறேன்.
நம்ம ஸ்டோன் ஒர்க்கு செய்கிறதுனா கூட இதுதான் ப்ரொசீஜர். நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோன் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மூணு கோடு அளவுக்கு சரியா. இப்போ நீங்கள் பெரிய ப்ளவுஸ் டிசைன் போடும்போது நீங்கள் கூட விட்டுக்கலாம், 1 இன்ச்சு வரைக்கும் விடலாம். அதே மாதிரி இது சென்டர் வந்துடணும். வரைஞ்சிட்டு செக் பண்ணிடணும். இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே கொஞ்சம் லைட்டாக வளைச்சி போட்டுக்கிட்டேன். அது மாதிரி தான் இதுவும். அவ்வளோதான், சரியா. டேப் வச்சு நீங்கள் மறுபடியும் இந்த பக்கம் வச்சு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த லைனாக சுகர் பீட்ஸ் போட்டுட்டு கடைசியாக ஒரு 3 mm லைனாக சுகர் பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் ஆக்கும்போது ஒரு 3 mm கட்டி இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சைடு ஒன்று போட்டு காட்டிடுறேன். இதுக்கு ஒரே டைமில் எல்லா பீட்ஸும் கோர்த்து நம்ம போடக்கூடாது. ஒரு பீட்ஸாக 2 பீட்ஸாக தான் நம்ம போடணும். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு கட்டி விட்டுட்டிங்கன்னா இது வந்து அப்படியே ஃப்ரேமை வந்து கலட்டினீங்கன்னா அவ்வளோவுமே ஹேங்காக அப்படியே வந்து தொங்கி நிற்கும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம கீழே ஹேங்கிங் மாதிரி விட்டாலும் பரவாயில்ல, சைட்லலாம் ஹேங்கிங் மாதிரி விட்டிங்கன்னா எல்லாமே இந்த பக்கம் வந்து தான் தொங்கும். இப்போ இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட போகிறேன். நம்ம வந்து நூலை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே இருந்து குத்துங்க, இப்படி உள் பக்கம் இருந்து எடுங்க. அப்போ தான் பீட்ஸ் வந்து நல்லா இந்த லைனோட ஒட்டி வரும். இப்படி ஒட்டி வரும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தள்ளி வந்துடும். இந்த அளவுக்கு எத்தனை பீட்ஸ் பிடிக்குதோ அத்தனை போட்டால் போதும். 4 கரெக்டாக இருக்குது. ஃபினிஷ் ஆகும்போது இப்படி கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வச்சேன். நீங்கள் வந்து கோல்டு வேணுனாலும் வைக்கலாம், ஒயிட் வேணுனாலும் வைக்கலாம். நான் ஒயிட் வச்சுருக்கேன். உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஊசியை இப்படி உள்ளுக்கு கொடுக்கணும். ஊசியை இப்படி உள்ளுக்கு கொடுத்து உள்ளுக்கு இருந்து நீங்கள் நூலை எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து இங்கே பாருங்கள் பீட்ஸ் போடும்போது கரெக்டாக ஏற்கனவே இருக்கிற சுகர் பீட்ஸில் படும். அப்போ பட்டு எடுத்தால் தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சரியா. கடைசியில் ஒரு ஒயிட் பேர்ல் வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து புட்டாஸ் போடலாம். புட்டாஸ் வந்து ஒரு வி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு போட போகிறேன். இந்த வீட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மேலேருந்து ஒரு செயினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ராஸில் ஒரு பீட்ஸை கோர்த்து ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடணும். இந்த கிரிப் செயின் போட்டிங்கன்னா தான் அந்த பீட்ஸ் கலராமல் இருக்கும். ஆரி நாட்டும் போடலாம், பட் இந்த தையலுக்கு ஆரி நாட்டு அடிக்கடி தேவையில்லை, ஃபைனலாக போட்டால் போதும். இப்போ அந்த செயின் அப்படியே மேலே கொஞ்சம் உயரமாக எடுத்து இந்த பீட்ஸ் தொடங்கின இடத்துலையே நான் ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடுறேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு பீட்ஸை எடுத்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வி ஷேப் வர மாதிரி ஒரு பீட்ஸை வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடணும். இப்போ மறுபடியும் அந்த நூலில் கொஞ்சம் உயரமாக எடுத்து சென்டரில் ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடுறேன். மூணாவது பீட்ஸை சென்டரில் வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் செய்கிறீங்கன்னா வி ஷேப்பை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு சென்டரில் செஞ்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். மற்ற இடத்துலையும் புட்டாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.